எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு மனதாக வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டி இருந்து அதிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவர்கள் இங்கே திளைத்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியில் இருந்து ஒரு அபூர்வமான ஒரு மகிழ்ச்சியில் நான் திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர். ஆனால் நான் ஓட்டு போடல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஆனால் போட்டிருந்தாலும் யாருக்கு போட்டிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த உறவு 40 ஆண்டு கால உறவு எங்களுக்குள். நானும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தோம். அவர் இயக்குனர் பிரிவில் படித்துக் கொண்டிருந்தால் நான் நடிப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்கே வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பேருக்கும் இங்கே இருக்கு. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒன்னா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் நம்முடைய காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கை இருக்கின்றேன். ஒன்றும் ஒரு பொன்னாடை போத்தலாமா இல்லை பூங்கொத்து கொடுக்கலாம்னா, பூங்கொத்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குப்பை தொட்டிக்கு போயிடும். சால்வை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுசுழற்சி செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த விஷயம்ன்றதுனால எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வாழ்த்துக்களாக ஒரு புத்தக வடிவில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் 2026-29 நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் இணை துணை இயக்குனர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரையுலகிலே இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இயக்குனர் சங்கத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து சொல்லனா இன்பம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை தான் பூரித்து புலகாய்ந்து அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அத்தனை திரைத்துறை சார்ந்த சங்கங்களிலும் நடக்க வேண்டும். நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். செல்வமணியை திரையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து பிரித்து பார்ப்பதே இல்லை. அத்தனை பிரிவிலும் அவர்தான் தலைவர் என்று தான் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உண்மையிலே சொல்ல போனால் திரையுலகின் காவல் தெய்வம், காவலன் தம்பி ஆர்.கே. செல்வமணி அவர்கள்தான். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால்
அதில் முதல் நிலை மாணவனாக மனிதராக முன்னிலைப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தே. போராட பிறந்தவன், போர்க்குணம் மிகுந்தவன், வாயார வாழ்த்துகிறோம். போர்க்குணம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய போர்க்குணம் அல்ல. திரையுகளின் நன்மை கருதி அதில் விடாப்பிடியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்மையுள்ளவன் தான் தம்பி செல்வமணி அவர்கள். ஆகவே அவர் காலம் இந்த திரையுலகுக்கு பொற்காலம். திரையுலகத்துடைய வெண்கற்ற குடையின் கீழ் அவர் இந்த திரையுலகு ஆட்சியை என்றென்றும் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வெற்றி பெற்றவர்களுக்கும், வாய்ப்பை பெற்ற இருக்கக்கூடியவர்களுக்கும் என் அன்பான மன நிறைவை சொல்லி வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நான் ஏற்கனவே போன பொதுக்குழுவில் சொன்னேன். நமது இயக்குனர் சங்கத்துக்கும் அந்த கல்லூரிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயிருக்கு. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 10 மாணவர்களுக்கு 10 கல்விக்கு, டிகிரிக்கும், MBA அல்லது MS அது முதுகலை படிப்புக்கும் 10 சீட்டு வந்து நமக்கு இலவசமாக இயக்குனர் சங்கத்துக்கு தருவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது போக வேறு யாராச்சுக்கு வேணும்னா ஒரு குறைவான மதிப்பெண் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 50% கட்டணத்தில் வந்து 5 மாணவிகளுக்கு நமக்கு சீட்டு வழங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புரிந்துணர்வு மட்டுமில்லை, அவர் அவர் கூட பழகும்போது 1 நாள் 2 நாள் பழகும்போதே அவர் ரொம்ப எளிமையானவர், பண்பாளர். அந்த எஸ்ஏ கல்லூரிக்கு நம்ம போய் பார்த்த உடனே நானும் செல்வமணி சார், இப்போ நம்மோட சேர்ந்து செல்வமணி சாரும் வந்து பெப்சிக்காக ஒரு 15 சீட்டு அவரும் வாங்கிட்டார். மொத்தம் இப்போ முதல்ல இயக்குனர் சங்கத்துக்கு தனியாக சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக என்னுடைய அன்பு சகோதரர் SRM கல்லூரியில் அவர் முதல்வராக, நடிப்பு கல்லூரியில் முதல்வராக இருந்தவர் அவர் தான். சாருக்கு வந்து நன்றி சார். உங்களை நாங்கள் மறக்க முடியாது. உங்கள் கல்லூரிக்கு எல்லா விதத்திலும், உங்கள் கல்லூரி திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கல்லூரிக்கு எல்லா விதங்களிலும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் முன்னின்று உதவி செய்யும், உங்களோடு பயணிக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு எங்களது இயக்குநர்களுக்கு மத்தியில் இயக்குநர்களிடம் அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, அது ட்ரைனிங்க்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் நாங்கள் வழங்குவோம் என்பதை உறுதி கோருகிறேன். உங்களுடைய அந்த பரந்த உள்ளத்துக்கும் அந்த அன்புக்கும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மிகுந்த மரியாதையும் அன்பும் செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யூனியன் எல்லா யூனியனும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். செல்வமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அப்பா பொறுமையிலும் பொறுமை, அப்படி ஒரு பொறுமையான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள், அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா யார் பார்க்க மாட்டார், கேட்டு இது பண்ணுவார். அது எங்கள் யூனியனை சமாளித்த ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் செல்வமணி சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அந்த ஒரு 8 மாதம் அவர்கிட்ட நான் டெய்லி பேசியிருக்கேன். சார் எப்படி சார் உங்களோட பொறுமைன்னு, எல்லாத்துலேயும் ஈஸியாக எடுக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக யாருமே நிற்க முடியல. அதே மாதிரி RK உதயகுமார் சார், அவர் படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பேரரசு சார், எல்லாம் இங்கே இருக்கிறவங்க, எல்லா மேடையில் இருக்கிற அமர்ந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதெல்லாம் நம்ம குடும்பம், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களோட பதவி ஏற்பு விழாவில் வந்து நான் சொன்னேன், எங்கள் யூனியனுக்கு 25 சீட்டு காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போதும் செல்வமணி சார் இம்மிடியட்டாக கேட்டார், மாஸ்டர் எங்கள் பெப்சி ஆட்களுக்கும் 24 கிராஃப்ட்டுக்கும் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே நான் ஜனவரி பார்க்கலாம், ஆனால் அவரே ஃபோன் பண்ணி போய் இதுக்கு நான் கண்டிப்பாக சத்யபாமா மரியா மேம்க்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செல்வமணி சார் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, கண்டிப்பாக தரேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் கேளுங்க சார், ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். UK விசாக்காக 11:30 அப்பாயின்மெண்ட், அதுக்கு தான் ஓடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஹெல்ப் இருந்தாலும் பெப்சி எங்கிட்ட கேட்கலாம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் சினிமாவில் இருக்கிற சங்கங்கள்லேயே மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய சங்கம்னு சொன்னால் அதில் முதல் இடம் வந்து இயக்குனர் சங்கத்துக்கு தான். அது இன்னொரு சங்கத்தின் நிர்வாகி இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அதற்கான பாதையை வந்து மிக சரியாக அமைச்சு அதை கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து நம்முடைய விக்ரமன் சார் அவர்கள்.
அந்த பாதையை வந்து மிக சிறப்பாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் செல்லுமணியும் உதயகுமாரும் பேரரசும் இது எல்லாருமே ரூமாக கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களால மட்டும் இல்லை, இருக்கிற உறுப்பினர்கள் உங்களுக்கும் அந்த பெருமை உண்டு. ஏன்னா அப்படி ஒரு ஒற்றுமை, இப்படி ஒரு அண்ணா போஸ்ட் எலெக்ஷன். ஸோ அடுத்த எலெக்ஷன் வந்து அந்த ஈசி கூட அண்ணா போஸ்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அது வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அதை ஒரு 4 பேர் யோசிச்சிருந்தாங்கன்னா அதுவும் நடந்திருக்காது. அதே மாதிரி வந்து இப்படி ஒரு இவ்வளவு தகுதியான திறமையான ஒரு அணி நிர்வாகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸே இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு, எத்தனை திறமையானவர்கள், கௌரவமானவர்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவ்வளோ இப்படி ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு அமைப்பே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு யாரும் ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர்ன்ற மாதிரி அத்தனை பேரும் போட்டி போட்டு கொண்டு வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளும் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கீங்க. அது அற்புதமாக இருக்குது. குறிப்பாக என் நண்பன் செல்வமணி ஒரு 40 ஆண்டு காலமாக என்னுடைய நட்பு இருந்தாலும் கூட முதல்ல அவர் டைரக்டர் ஆகும்போது செல்வமணியினுடைய பரிணாம வளர்ச்சி இப்படி வந்து நிற்கும் ஒரு இந்த சினிமாவை வந்து கையிலேருந்து நீ காக்கப் போகிறாய்ன்றது எங்களுக்கு எல்லாமே அன்றைக்கி தோணலை. அது வந்து எவ்வளோ தானு சார் சொன்ன மாதிரி அது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா இப்படி ஒரு டெடிக்கேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா செல்வமணி எவ்வளோ ஷார்ட் டெம்பர், என்ன மூளை சூடுன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இத்தனை பிரச்சனையை கேட்டு உட்கார்ந்து பேசி பொறுமையாக அவ்வளோ பேலன்சிங்காக பேசி தயாரிப்பாளருக்கும் மன வருத்தப்படாமல் தொழிலாளருக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்படி ஒரு செயல்படக்கூடிய மெச்சூரிட்டிக்கு செல்லுமணி வந்து உண்மையாகவே ஒரு நண்பனாக எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. செல்லுமணி என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பணி வந்து அதாவது 100%, அதாவது 1% கூட சுயநலம் இல்லாத அப்பழுக்கற்ற சேவையை செல்லுமணி செய்துட்டு இருக்காருன்னா அதில் கண்டிப்பாக அந்த வார்த்தையில் மிகையே கிடையாது. ஏன்னா மொத்த கேரியரே ஸ்பெண்ட் பண்ணி செல்வா கதை பண்ணுங்க, படம் பண்ணலான்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு உள்ளே வரவே முடியல அவரால். ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக 24 hours ஆக்குப்பைடாக இருக்குது எல்லா விஷயமும். ஒரு விருந்தில் போய் வந்து சாப்பிட்ருக்கும்போது கூட சிவா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதை தான் பேசுனாரே தவிர அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான மனநிலை இல்லை. ஏன்னா அந்த சேவை அவருக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் போதை இல்லை, சேவையும் ஒரு போதை. அந்த போதையில் வந்து அவர் மீளவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அவரோட அர்ப்பணிச்சிட்டாரு. இந்த அர்ப்பணிப்புக்காக வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வந்து அமைப்புகளுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு தலைவன் இப்படி கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தொழிற்சங்க வரலாற்றுலையும் இப்படி இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும், முன்விரோதம் இருக்கும், கோபதாபம் இருக்கும், எதுவுமே இல்லாமல் என்ன ஒரு ஞானி மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க செல்வா. ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய நண்பன் உதயகுமார், நாங்கள் வந்து இந்த சினிமாவில் ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் 2 பேர் தான் சொல்லிக்கிறோம். 44-45 வருஷம் ஆச்சு. அவர் இன்ஸ்டியூட் முடித்து வெளியே வரும்போது ஒரு படத்தில் அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி துவங்கிய நட்பு இன்றைக்கு வந்து இன்றும் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் சரி, தம்பி பேரரசும் சரி, 2 பேரும் எல்லா சின்ன சின்ன விழாக்களையும் கலந்துக்கிட்டு நல்ல சூடாக ஏதாவது பேசி விட்டு மறுநாள் மீடியா அட்ராக்ஷனை கொண்டு வந்து அந்த சின்ன படங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து உங்களுடைய சேவையை மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பொறுப்பில் இருக்கிறது முக்கியம் இல்லை, பொறுப்பில் எப்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை மிகச்சிறப்பாக நீங்கள் 2 பேர் செஞ்சுட்ருக்கீங்க. மீதி எல்லா ஆஃபீஸ் பேரர்கள், வாஸ் சார், ரவிக்குமார் சார், எழில் புப்படி சரண், இப்படி எல்லாருமே வந்து இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக வந்து இந்த சினிமா நல்லா வரணும்னா எல்லா அமைப்புகளும் உங்களைப் போல நல்ல ஒரு தரமாகவும் ஒற்றுமையாக மாறணும். அது எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த சினிமாவுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள். பதவியேற்பு உறுதிமொழி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்.கே. செல்வமணி ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்கு அளித்த தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி.